ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம்க்கான டேட் அண்டு டைம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டவுட் சைட்லேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, தெரியாதவங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டுக்கான டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி வந்துட்டு இருக்கும், சரிங்களா. அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷனுக்கான டேட் அண்ட் டைம் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காமன் சென்டர் டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, சரிங்களா, September 5/9/2026 சாட்டர்டே அன்னைக்கு டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஜூனியரில் 3 பேட்சாக நடக்கும், சீனியரில் 2 பேட்ச் சாட்டர்டே அன்னைக்கு, ஓகேங்களா. அதுக்கான டைமிங் பாருங்கள். அந்த ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலமில் பாருங்கள். ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 8:45 வரைக்கும் செகண்ட் பேப்பர் நடக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச்சில் செகண்ட் பேப்பர் டைமிங் அது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 8:55 அப்போ ஸ்டார்ட் ஆகி 9:05 வரைக்கும் நடக்கும், சரிங்களா. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேப்பர், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச்க்கான டைமிங் இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் 10 மணிக்கு ஆரம்பித்து 10:45 வரைக்கும் நடக்கும் செகண்ட் பேப்பர், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா 10:55க்கு ஸ்டார்ட் ஆகி 11:05க்கு எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் பாருங்கள் தேர்ட் பேட்ச். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஜூனியருக்கு, ஓகேங்களா. தேர்ட் பேட்ச்சில் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12:45க்கு எண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பேப்பர் 12:55க்கு ஸ்டார்ட் ஆகி 1:05க்கு எண்ட் ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சீனியரில் 2 பேட்ச் தான், ஃபஸ்ட்டு பேட்ச்சு செகண்ட் பேட்ச்சு, ஓகேங்களா. ஸோ செகண்ட் பேப்பர் என்ன டைமுக்கு ஸ்டார்ட் ஆகுது, 2:15க்கு ஸ்டார்ட் ஆகி 3:15க்கு முடியுது. ஃபஸ்ட்டு பேப்பர் 3:25க்கு ஸ்டார்ட் ஆகி 3:35க்கு முடியுது. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 நிமிஷம் தானே டைமிங், ஸோ அது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சதான். ஓகே, செகண்ட் பேட்ச்க்கு பாருங்கள். செகண்ட் பேப்பர் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகி 5:30க்கு எண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பேப்பர் 5:40க்கு ஸ்டார்ட் ஆகி 5:50க்கு எண்ட் ஆகுது. ஸோ சாட்டர்டேவை பொறுத்த வரைக்கும், அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த சாட்டர்டேவை பொறுத்த வரைக்கும் ஜூனியரில் 3 பேட்ச், சீனியரில் 2 பேட்ச், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சண்டேல டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஜூனியரில் 2 பேட்ச், சீனியரில் 2 பேட்ச், ரெண்டுமே ஈக்குவலாக தான் நடக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் டைமிங் பாருங்கள். செகண்ட் பேப்பருக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 8:45க்கு எண்ட் ஆகுது மார்னிங், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேப்பர் 8:55க்கு ஸ்டார்ட் ஆகி 9:05க்கு எண்ட் ஆகுது ஜூனியருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேட்ச் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது 4th பேட்ச், சாரி அதை மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், 4th பேட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th பேட்ச். செகண்ட் பேப்பர் என்ன டைமிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10:45 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் 10:55க்கு ஸ்டார்ட் ஆகி 11:05 வரைக்கும், கிளியராக இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு சீனியரை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பேட்ச். செகண்ட் பேப்பர் பாருங்கள் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1 மணி வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் 1:10க்கு ஸ்டார்ட் ஆகி 1:20 வரைக்கும் இருக்கும். அடுத்து சீனியரில் 4th பேட்ச். ஸோ லாஸ்ட் ரோ பாருங்கள், சரிங்களா. சீனியரில் லாஸ்ட் ரோ 4th பேட்ச். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2:30க்கு ஸ்டார்ட் ஆகி 3:30 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா 3:40க்கு ஸ்டார்ட் ஆகி 3:50 வரைக்கும் இருக்கும், சரிங்களா. இதுலேயே டைப்ரைட்டிங்லேயே ஹை ஸ்பீடும் இருக்குது இல்லையா, இங்கிலீஷ்க்கு ஒரு டைமிங், தமிழுக்கு ஒரு டைமிங் இருக்குது. அதில் அடுத்த ரோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் 1:10க்கு ஸ்டார்ட் ஆகி 1:20 வரைக்கும். டைப்ரைட்டிங் தமிழ் ஹை ஸ்பீட் 3:40க்கு ஸ்டார்ட் ஆகுது, 3:50க்கு எண்ட் ஆகுது, ஓகேங்களா. லாஸ்ட் ரோ பாருங்கள். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ப்ரீ ஜூனியர் இருக்குது, சரிங்களா. ப்ரீ ஜூனியர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச்னு 2 பேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா 1:10க்கு ஸ்டார்ட் ஆகி 1:20க்கு எண்ட் ஆகுது. செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 3:40க்கு ஸ்டார்ட் ஆகி 3:50க்கு எண்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ டைமிங்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு பிஃபோர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க, கரெக்டாக ஆன் டைமுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. சென்டர்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஹாலில் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்
அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டைப்ரைட்டிங் மிஷினில் தானே நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடியே நீங்கள் வந்துட்டு பிஃபோராகவே பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.